ஹாய் ஃப்ரெண்ட், திஸ் இஸ் தர்ஷா விலாக். இன்னையோட ரெசிபி வெங்காயம் சட்னி தான். வெங்காயம் சட்னியும் சொல்லலாம், வெங்காயம் பச்சடியும் சொல்லலாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சில டைம் இப்போ நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப போரிங்காக இருந்துச்சுன்னா இந்த தொக்கு செஞ்சு சாப்பிடலாம். இது செய்கிறதுக்கு ரொம்ப செலவு பண்ணணுன்ட்டு யோசிக்க வேண்டாம். வீட்லேயே இருக்கிற பொருள் வச்சு எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. வெந்தயம் லைட்டாக தான் சேர்த்துக்கோங்க, ஏன்னா கசக்கும் அது ஜாஸ்தி சேர்த்தா. 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து ஸ்லைஸாக சாப் பண்ணி இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதுவும் ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. புளி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது சுத்தமாக கழுவி சேர்த்துக்கோங்க. இதுவும் கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் கலர் கொஞ்சம் மாறணும். இந்த மாதிரி கொஞ்சம் வெங்காயம் கலர் மாறின பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி பச்சையாக இருக்கிறது சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நான் வெங்காயம் சேர்த்தல, அப்போ 6 பல்லு பூண்டு சேர்த்தேன். அந்த கிளிப்பு மிஸ் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் கண்டிப்பாக பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு முறை நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அடிக்கடி இந்த தொக்கு உங்களுக்கு செய்ய சொல்லுவாங்க. இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இப்போ பாருங்கள், அரைச்சிட்டேன். இது நைஸாக அரைக்கக்கூடாது, ஒன்றும் பாதியாக தான் அரைக்கணும். ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆன உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துடலாம். 4 பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இந்த சட்னியில் இது சேர்த்துடலாம். அவ்வளோதான் பாருங்கள், நம்மளோட வெங்காயம் சட்னி ரெடி. இப்போ இது சாதத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். இதோட டேஸ்ட்டு கம்மியான பொருள் வச்சு செஞ்சால் கூடயும் இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பேச்சுலர் பிகினர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் என் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய். சில டைம் ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிடணும்னு தோணும், ஆனால் சமைக்கிறதுக்கு ரொம்ப போரிங்காக இருக்கும். வீட்டிலே இருக்கிற பொருள் வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யணும்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகா ஸ்லைஸாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. குட்டியாக கட் பண்ண 2 வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு தக்காளி சேர்த்துருங்க. 2 சால்ட்டு சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கின பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துருங்க. ஏற்கனவே 3 முட்டை பாயில் பண்ணி இந்த மாதிரி துருவி வச்சுக்கிட்டு இப்போ இதில் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கப் சாதம் இதுக்குள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ளேம்ல வச்சு ஒரு 3 மினிட்ஸ் கலந்தா போதும். அதான் பாருங்க, சூப்பரா மசாலா எக் ரைஸ் ரெடி. கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க.